இந்தா நீ கேட்ட பேக். இப்போ நான் கிளம்புனாதான் ரிசப்ஷன் ரீச் ஆக கரெக்டாக இருக்கும். நீ ஊருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. ம். பார்த்தி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஹே, யார் இது? வேற யாரும் இல்லை, நம்ம கவின் தான். பார்த்தி, உனக்கே தெரியும்ல எனக்கு இந்த லவ் மேலாம் பெருசா ஐடியாவே இல்லைன்னு. ஆனா கவின், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட் மந்த் கேரளா ட்ரிப் போனோம்ல, நீ கூட வரலையே. அந்த ட்ரிப் ஃபுல்லா 5 டேஸும் நான் அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த ட்ரிப் முடிஞ்சு வந்த அப்புறமும் தினமும் அவன் கூட மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ். அந்த ஃபீலே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனா நானே 50-50 தான் இருந்தேனா, அதான் அவனை இப்போ இங்க வர சொல்லியிருக்கேன். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிடலான்னு இருக்கேன். பார்த்து, எனக்குன்னு ஃபேமிலின்னு பெருசா யாரும் இல்லைன்னா கூட கவன் மாதிரி ஒரு பையன் லைஃப்ல இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. இது உன் பேக்ல இருந்துச்சு. இது கவினோட காப்பு தானே? பாத்தி, உனக்கு ஏதாச்சும் அவன் மேல? புரியல. இல்ல, நீ ஏதாச்சும் அவன் மேல இன்ட்ரெஸ்டடா? ஹே லூசு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அன்னைக்கு காப்பை டெஸ்க்ல வச்சுட்டு போயிட்டான். நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். அப்பவே கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஹே, அவன் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரிடி. அப்பாடா, கொஞ்ச நேரத்துல எனக்கு கில்ட் ஃபீல் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ நீ அவனை லவ் பண்ணிட்டு இருந்து நான் வந்து பாதியில படிச்சிட்டு போற மாதிரி. சரி, அந்த காப்பு கொடு. ஆ, காப்பு கொடு, நானே கவின்ட்டு கொடுத்துடுறேன்.